ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் அன்னபூரணி அம்மனுக்கு எப்படி வழிபாடு பண்ணலான்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூஜை நான் வெள்ளிக்கிழமை தான் பண்ணினேன். அடுப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டேன் அடுப்புக்கெல்லாம். அதே போல் உப்பு ஜாடி, இந்த அம்மி, உரல் அந்த மாதிரி இருந்தால் அதையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்பவே நல்லது. மஞ்சள் ஒரு மங்களகரத்தை ஏற்படுத்தும். நம்மளில் நிறைய பேருக்கு கிச்சனில் அன்னபூரணி வழிபாடு பண்ணலாமான்னு ஒரு தயக்கம் இருக்கும். சைவம் சாப்பிட்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த தயக்கம் இருக்கும். அப்படி தயக்கம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் அன்னபூரணியை பூஜை அறையிலேருந்து சமையல் அறைக்கு கொண்டுட்டு வச்சு வழிபாடு பண்ணலாம். அன்னபூரணி தாயை சமையல் அறையில் வைத்து வழிபாடு பண்ணுறது தான் ரொம்பவே விசேஷம். ஏன்னா அந்த தாய் தான் நமக்கு அன்னத்தை வழங்கக்கூடியவள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அன்னபூரணி வசிக்கக்கூடிய இடமும் சமையல் அறை தான். இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாளில் கூட நம்ம செய்யலாம். இப்போது நான் பூஜை பண்ணக்கூடிய இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே மஞ்சள் தடவி அதுக்கு மேலே பச்சரிசியால் ஸ்வஸ்தி வரைஞ்சிக்கிட்டேன். அன்னபூர்ணி அம்மன் பார்வதி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறார். சிவபெருமானுக்கு தன் உயிரையும் விட மேலானவராக அன்னபூரணி இருக்காங்க. காசி நகரத்தின் முதன்மை கடவுளாக வணங்கப்படுறது அன்னபூரணியை தான். அன்னபூரணியை அமர்த்தும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கிண்ணத்தில் ஃபுல்லாக பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசியை தான் பயன்படுத்தணும், புழுங்கல் அரிசி பயன்படுத்தக்கூடாது. அதற்கு அரிசிக்கு மேலே ஒரு 5 ரூபாய் நாணயம் இல்லைன்னா 1 ரூபாய் நாணயம் பயன்படுத்தலாம். அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேலே அன்னபூரணியை அமர்த்துறது ரொம்பவே நல்லது. தாயோட கையில் பார்த்தா தங்க கரண்டியும் அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரமும் கொண்டிருப்பாங்க. அதில் நம்ம பச்சரிசியை நிரப்பி வைக்கும்போது நம்மளுடைய வீட்டிலையும் பார்த்தா அன்னத்திற்கும் செல்வத்திற்கும் எந்த ஒரு பஞ்சமும் இருக்காதுங்கிறது ஒரு ஐதீகமாக கருதப்படுது. இப்போ தாய்க்கு பூவெல்லாம் போட்டு அலங்கரிச்சிட்டேன். தீபம் வைக்கும்போது நம்ம பூஜை பண்ணுற இருக்கிற ஆர்வத்தை காட்டிலும் நம்ம சமையல் அறையில் தான் பூஜை பண்ணுறோம். அதை யாரும் மறக்காமல் பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணினா சிலிண்டரை கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றணும். சமையல் அறையில் அன்னபூரணி தாயை வைக்கும்போது சில பேருக்கு நான்வெஜ் சமைக்கிற பழக்கம் இருக்கும்ல, அவங்க பூஜை அறையில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி சமையல் அறையில் தான் வைக்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க சமைக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு ஸ்லாப்பில் வச்சு கூட வழிபாடு பண்ணலாம். தாயோட உருவ சிலையை வைத்து வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. உருவ சிலைங்கிறது அனைவர் வீட்டிலும் இருக்கக்கூடிய முதன்மையான வழிபாட்டு சிலையாக அன்னபூரணி தாய் தான் கருதப்படுறாங்க. நான் பூஜை அறையில் எப்போதும் இந்த சின்னதாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லைன்னா தசாங்கம் தான் ஏற்றி வழிபாடு பண்ணுவேன். ஏன்னா கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் ரொம்ப சிம்பிளான இந்த பூஜை இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இந்த கிண்ணத்தில் உள்ள பச்சரிசியை நம்ம நெக்ஸ்ட் டைம் சமைக்கிற அரிசியோடு சேர்த்து சமைக்கலாம். நம்ம அரிசி தண்ணியில் ஊற்றி கழுவும் போதே அந்த மஞ்சள் குங்குமம்லாம் ரிமூவ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா காக்கா குருவிக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா அரிசியை நல்லா சமைச்சு பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு, ரொம்பவே விசேஷமானது. அந்தமாரி நம்ம பண்ணும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும். இது கூட கிச்சன் முழுக்க தூபம் போட்டுக்கலாம். அன்னபூரணிக்கு பூஜை பண்ணும் போது நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம்.
ஓம் பகவதியே வித்மகே மகேஸ்வரியே தீமகே தந்து ஸ்ரீ அன்னபூர்ணா பிரச்சோதயா அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணலாம். இன்றைக்கி பிரசாதம் நான் கேசரி வச்சுருக்கேன். இதோட பாயசம், பொங்கல், கற்கண்டு சிம்பிளாக எது இருக்கோ அதை கூட வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அம்பிகையை வழிபாடு பண்ணலாம். இதோட தினம்தோறுமே நம்ம உணவு சமைக்கும் போதே என்னுடைய இல்லத்தில் உணவிற்கு எந்த ஒரு பஞ்சமும் வரக்கூடாதுன்னோ, எந்த ஒரு உயிரினங்களும் உணவின்றி தவிர்க்கக்கூடாதுன்னு ஒரு நிமிஷமாவது அன்னபூரணியை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இவ்வளோ தான் இன்றைக்கி நான் பண்ண பூஜை. ரொம்பவே சிம்பிளாக எளிமையாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய திருமலை வாசாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும். பாய்.